திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு ஜென்ம நட்சத்திர திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி விசாக திருவிழா இப்போ ரொம்ப கோலாகலமாக தொடங்கியிருக்குங்க. ஒவ்வொரு வருஷமுமே இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மட்டும் இல்லாமல் எல்லா முருகனுடைய கோவில்லையுமே ஏராளமான பக்தர்களோடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகாசி விசாகம் திருவிழா ரொம்ப சிறப்பா ஏராளமான பக்தர்களோடு நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர்ல வைகாசி விசாகத்தை ஒட்டி என்னென்ன சிறப்பு நிகழ்வுகள்லாம் இருக்கு, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தது, ஏன் நாம வைகாசி விசாகத்துல முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யணும், முக்கியமா எத்தனை நாட்கள் இந்த திருவிழா நடக்க இருக்கு, இது எல்லாம் நான் இந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க, முக்கியமா திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் நீண்ட நாளா நடக்கல, அல்லது உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் கைக்கூடி வரல, ஏதோ ஒரு பிரச்சனையால கைக்கூடி வராம நீங்க பிரச்சனையில இருக்கீங்க, எல்லா வீட்லயும் சுபகாரியம் நடக்குது, நம்ம வீட்டுல மட்டும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்து சரி செய்ய முடியும் எளிமையா. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு ஜோதிடருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அதை சரி செய்ய முடியும். தமிழகத்துல பல்வேறு மாவட்டத்துல இருந்தும் வெளி மாநிலத்துல இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு நாள்தோறும் வருகை தந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுல முக்கியமா இந்த வைகாசி விசாகம், கந்த சஷ்டி திருவிழா இதெல்லாம் ஏராளமான பக்தர்களோடு இருக்கிறது வழக்கம். அந்த வகையில இப்பவும் பக்தர்கள் வர தொடங்கி இருக்காங்க. 30ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு 10 நாள் வசந்த திருவிழா வியாழன்கிழமை முதல் தொடங்கியது. மே 29ஆம் தேதி வரை தினமும் அதிகாலை சிறப்பு அபிஷேகங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பகல் நேரங்கள்ல சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்துல எழுந்தருளி வசந்த மண்டபத்திற்கு புறப்பாடு ஆகிறாரு. இந்த நிகழ்வின் போது பக்தர்கள் அரோகரா 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 அப்படின்னு முழங்க தொடங்குவாங்க. இந்த அரோகரா கோஷம் நமக்கு அப்படியே விண்ண பிளக்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்தி பரவசத்துல பக்தர்கள் அரோகரா கோஷத்தை எழுப்புவாங்க. மேலும் இப்படி அரோகரா முழக்கத்தோடு சுவாமியை தரிசனம் செய்து வழிபாடு செய்வாங்க. மாலை நேரங்களில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்துல கிரி வீதி உலா பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. வீதி உலாவுக்கான திருச்செந்தூர் 4 ரத வீதிகளிலும் பக்தர்கள் திரண்டு நிற்கிறக்கூடிய காட்சியை நம்மளால பார்க்க முடியும். பக்தர்களுடைய வசதிக்காக இந்த முறை, அதாவது இந்த ஆண்டு நிறைய வசதிகள் ஏற்பாடுகள்ல செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா குடிநீர் வசதி, மருத்துவ முகாம், இது போக்குவரத்து, இது மாதிரியான வசதிகள்லாம் நிறைய செய்திருக்காங்க. கோவில் நிர்வாகமும் விழா ஏற்பாடுகளை தீவிரமா மேற்கொண்டு வராங்க. முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 30ஆம் தேதி. மே 30ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுது. பிறகு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெறும். காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து உச்சிக்கால அபிஷேகம், அதன் பிறகு தீபாராதனை. இப்படி இந்த நாளில் ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கிறதுக்கான ஒரு நிகழ்வை நம்மளால பார்க்க முடியும். பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் வசந்த மண்டபத்துக்கு எழுந்தருளாரு. மாலையில நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வாக சுவாமி வசந்த மண்டபத்தை 11 முறை வலம் முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்கக்கூடிய வைபவம் நடக்கும். தொடர்ந்து மகாதீபாராதனை நடைபெற்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி மற்றும் தேவசேனா அம்மனோடு பக்தர்களுக்கு அருள்பாலிப்பாங்க. இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா பக்தர்களுடைய ஆன்மீக உற்சாகத்தையும் திருச்செந்தூரனுடைய பாரம்பரிய பெருமையையும் வெளிப்படுத்தும் வகையில சிறப்பாக நடக்க இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த வகையில ரொம்ப சிறப்பாக இப்போ இந்த வைகாசி விசாக திருவிழா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்படக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு செய்து வராங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது திருச்செந்தூர் வைகாசி விசாகத்தன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைகாசி விசாக திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யார் வேணாலுமே விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. பெரிதா நம்ம இதுக்கு எளிமையான விரத முறைகள் இருந்து கூட வழிபாடு செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. முக்கியமாக இந்த வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஒவ்வொரு வருஷமே ஏராளமான பக்தர்கள் வருவாங்க. அது கட்டுக்குள்ள கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கும். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்ல இந்த 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு நிறைய பக்தர்கள் வரதை பார்க்க முடியும். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. வைகாச மாத பிறப்பை ஒட்டி அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக முருகப்பெருமானுடைய ஜென்ம நட்சத்திர தினமான இந்த வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறுமே சிறப்பாக நடக்கும். இது உலக புகழ்பெற்ற திருவிழா அப்படின்னு சொல்லலாம். 10 நாட்கள் இங்கு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்ல, திருமணம் நடக்கல, வீட்டில் எப்ப பாரு சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த நாள்ல முருகப்பெருமானை கண்டு வழிபாடு செய்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் நீங்கி போனது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா பங்குனி உத்திரம், தை மாத பூசம், கார்த்திகை மாதத்தினுடைய கார்த்திகை, அதே போல வைகாசி மாதத்துல விசாகம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த நாள்ல அரளி, செம்பருத்தி, ரோஜா போன்ற சிவப்பு நிற மலர்களை அர்ச்சித்து வழிபட்டு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யறது நல்லது. வைகாசி விசாக திருவிழா தான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விழாவா அமையுது அப்படின்னு சொல்லலாம். விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான தரிசித்தா வெற்றி முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில எனக்கு வெற்றி ரொம்ப முக்கியம், நான் எவ்வளோ முயற்சி செய்தும் எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவங்க முக்கியமா இந்த விசாக நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்து கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மட்டும் இல்லாம திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி இந்த மாதிரியான தென் மாவட்டங்கள்ல இருந்தும் பல்லாயிரக்கணக்கான முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர்ல குவிவாங்க. ஆங்காங்கே பக்தர்கள் குழுமி முருகனுடைய பாடல்களை பாடி பாடலாக பாடியும் ஆடியும் முருகப்பெருமானை வழிபடக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். நம்ம முன்னாடி பார்த்தது போல திரும்பும் திசையெல்லாம் அரோகரா அரோகரா அப்படிங்கிற கோஷம் பின்னை முட்டும் கூடிய அளவுக்கு இருக்கும். கடல் மற்றும் நாளை கிணற்றுல புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் இருப்பாங்க. இந்த நாளில் நம்ம நிறைய கூட்டம் இருக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியம். மேலும் முடி காணிக்கை செலுத்தக்கூடிய பக்தர்களையும், காவடி எடுக்கக்கூடிய பக்தர்களையும், அழகு குத்தியும், நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய பக்தர்களை நாம இந்த நேரத்துல நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்க திருச்செந்தூருக்கு கடைசியா எப்ப போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது போல திருச்செந்தூர்ல ஒரு வினோதமான காவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ப காவடி. இந்த சர்ப்ப காவடி 2023ல இருந்தது, தடை செய்யப்பட்டிருந்தது. சர்ப்ப காவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாகம், அந்த நாகத்தை காவடியாக எடுத்து கண்ணாடி பெட்டிக்குள்ள வைத்து காவடியாக எடுத்து வரக்கூடிய வழக்கம் இருந்துட்டு வந்தது. ஆனா அதெல்லாம் இப்ப தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடி, இது மாதிரி ஏராளமான காவடிகளை ஏந்தி வரக்கூடிய பக்தர்களை நாம பார்த்திருப்போம். முருகப்பெருமான வழிபடுவதை தங்களுடைய வழக்கமாகவே வைத்திருக்கக்கூடிய மக்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக தங்களுடைய நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துவாங்க. இப்படி பக்தர்கள் ஏந்தி வரக்கூடிய காவடிகள்ல சர்ப்ப காவடியும் ஒண்ணு. பக்தர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய இந்த பாம்பினை கண்ணாடி பெட்டிக்குள்ள அடைத்து எடுத்து முருகனுக்கு காணிக்கையாக தருவாங்க. இதற்கு சர்ப்ப காவடி அப்படின்னு பெயர். நல்ல பாம்பினை காவடியில சுமந்து எடுத்து வருவாங்க. சர்ப்ப காவடி எடுக்கிறவங்க 41 நாட்கள் மிக கடுமையான விரதம் இருப்பாங்க. இந்த மாதிரியான இது வினோதமான நிகழ்வுகள்லாம் இந்த நாள்ல நம்மளால பார்க்க முடியும். நீங்க கடைசியாக எப்ப திருச்செந்தூருக்கு போனீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க.
மே 30ஆம் தேதி ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்கறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா எந்த ஒரு பிரச்சனையா நம்ம வாழ்க்கையில தொடருது அப்படின்னு சொன்னாலும், எந்த கோவிலுக்கு போறோமோ இல்லையோ, இந்த அறுபடை வீடுகளுக்கு போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில அறுபடை வீடுகளினுடைய இந்த வழிபாடு நமக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா பெரிய பெரிய இந்த கோவில்களுக்கு தான் நம்ம போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால போக முடியலன்னா பரவால்ல. உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவும் நல்லதுதான். இந்த திருவிழா நாட்கள்ல தினமும் பகல் பொழுதுல சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்பரத்துல வருவாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம கண்டு வணங்கினோம் அப்படின்னா போதும். அதுவே கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, இந்த வைகாசி விசாகத்தொட்டி சுவாரஸ்யமான நெறைய தகவல்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதனால வீடியோவ எப்பயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமாக எதனால நாம இந்த வைகாசி விசாகத்த நம்ம கொண்டாடுறோம்? எதனால இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்றோம்? முக்கியமா இந்த மாரி கோவில்கள்ல ஏன் இவ்வளவு மக்கள் வந்து வழிபாடு செய்றாங்க? அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமான் அவதரித்த திருநாளே இந்த வைகாசி விசாக திருநாள் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. இங்க மட்டும்தான் இந்த திருவிழாவை கொண்டாடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை மட்டும் இல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் முருக பக்தர்கள், அதாவது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, மாலத்தீவு இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான தமிழர்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடத்துல கூட வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பா கொண்டாடக்கூடிய விஷயத்த பார்க்க முடியும். முக்கியமா இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராணத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். முதல் முகம் உலகை சூழ்ந்திருக்கக்கூடிய இருளை நீக்கி மகிமைய ஒளி கதிர்களை வெளிப்படுத்துகிறது. மகிமையான ஒளி கதிர்களை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது முகம், அதாவது முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள். இந்த ஒவ்வொரு முகமும் ஒவ்வொன்று குறிக்குது. இரண்டாவது முகம் தன்னுடைய பக்தர்களுக்கு அருளாசிகளை கருணையோடு அளிக்குது. மூன்றாவது முகம் தர்மத்தை பாதுகாத்து பாரம்பரியத்தை பேணுகிறது. நான்காவது முகம் உலகை ஆளக்கூடிய மாய அறிவும் ஞானமும் அருளுது. ஐந்தாவது முகம் எதிர்மறைகள்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறது. ஆறாவது முகம் அனைத்து பக்தர்களிடமும் அன்பும் கருணையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வைகாசி விசாகம் விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் வந்து 96 அல்லது 1 நாள் மட்டும் கூட இந்த விரதத்தை இருக்கலாங்க. எந்த கடவுளுடைய விரதமே நம்ம முழு மனதார 1 நாள் இருந்தா கூட நிச்சயமா அது நமக்கு நல்ல ஒரு வழிமுறை தான். சிவபெருமானுடைய 3வது கண்ணிலிருந்து கடுமையான தீப்பொறிகளின் வடிவத்தில் பிறந்தார் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தீப்பொறிகளினுடைய தீயின் உக்கிரம் தேவர்களால் தாங்க முடியாததால தீப்பொறிகள் ஆற்றில் மூழ்கி குளிர்விக்கப்படுது. அந்த வலிமை மிகுந்த நதி சரவண பொய்கை அப்படின்னு அழைக்கப்படுது. தீப்பொறிகள் 6 தீப்பொறிகளாக சிதறி 6 குழந்தைகளா தாமரை மலர் மேல அவதரித்தார் முருகப்பெருமான். கார்த்திகை பெண்கள் குழந்தைகளை வளர்க்குறாங்க. பிறகு பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் அனைத்து ஒரே ஆண் குழந்தையாக ஒன்றிணைக்கிறாரு. அவரே முருகப்பெருமான் 12 கைகளையும் 6 முகங்களையும் பெற்று 6 முகப்பெருமான் அப்படின்னு பெயர் பெறாரு. ஞான விருட்சமாகிய சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான். விசாகம் என்பதற்கு துளித்து வருதல் அப்படிங்கிறது பெயர்படுதுங்க. அதே போல 6 குழந்தைகளை தாய் ஒன்றுபடுத்திய திருநாள் தான் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்படி வைகாசி விசாகத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் வைகாசி விசாகத்துக்கு எப்படி வழிபாடு செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் வைகாசி விசாகத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வீவர்ஸ்.